எங்க வாங்க சாப்பிடலாம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, வாங்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. எனக்கு பசிக்கல, உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடு. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணு எடுத்த முடிவுக்கு நான் உடன்பட்டது என்னோட தப்பு தாங்க. எனக்கு வேற வழி தெரியல. நான் மட்டும் உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டலனா இந்நேரம் உங்க பொண்ணு உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? ஆமாமா. இந்த மூஞ்சியதான் 2 வருஷமா நான் லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை சம்மதிக்கலனா மாப்பிள்ளை வக்கீலுக்கு படிச்சிருக்காரு, உங்க மேல எல்லாம் கேஸ் போட்டுருவாருன்னு சொல்லுவேன். ஏய் போடி. ஏண்டி, நான் பாட்டு கோச்சிட்டு போயிட்டே இருக்கேன், ஒரு பேச்சு கூட கூப்பிட மாட்டியா? நான் கூப்பிடலன்னா நீ வர மாட்டியா? அதெல்லாம் விடு. இப்ப சென்னைக்கு கூட வரைய வரலையா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்னு போறது உங்க ஃபேமிலிக்கு வேணா சகஜமா இருக்கலாம். ஆனா குறிப்பிட்ட முகூர்த்தத்துல நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னுடுச்சேன்னு என் அப்பா அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த சமயத்துல நம்ம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவங்களை செருப்பால் அடிக்கிறதுக்கு சமம். அந்த தப்ப நான் இந்த ஜென்மத்துல செய்ய மாட்டேன். ஹலோ. என் போனை கூட நீ அவாய்ட் பண்றல காமினி, நான் டிராவலிங்ல இருக்கேன். நான் வீட்டுக்கு போய் ஃப்ரீயா பேசலாம் தான் போனே கட் பண்ணேன். நீதான் என்னையவே கட் பண்ணிட்டியே. போனை கட் பண்றதா பெரிய விஷயம்? ஏய், இத பாரு, என்ன டென்ஷன் ஆக்காத.
எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற தமிழ்? ஒரு பொண்ணு தானா வழியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் இலக்காரமா இருக்குல்ல. ஒரு ஆணோட ஆசைக்கும் ஒரு பொண்ணோட ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஏய், லூசு மாதிரி பேசாத. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். உன்னை காதலிச்சது பிரச்சனை, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்ப என்னதான் பண்ணணும்? இந்த பாரு தமிழரசு, இப்போவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற. எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? நம்ம 2 பேர் வீட்லயே தான் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. உன் அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் தானே. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கையே எனக்கு கிடையாது. எனக்கு ஏன் வாழ்க்கை தான் முக்கியம். நான் மறுபடியும் கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாது. இதுதான் உன்னோட முடிவா? ஆமா. சரி, அப்போ ஏன் முடிவை நீ கேட்டுக்கோ. இனிமே இந்த காமினி உயிரோட இருக்க மாட்டா. ஏய் காமினி, லூஸ் மாதிரி பேசாத. இத பாரு, இத தேவையில்லாம நீயே உன்னை குழப்பிக்காத. நம்ம கல்யாணம் நடக்கும் நான் சொல்றேன்ல. எனக்கு உன்னோட சமாதானம் எதுவுமே தேவையில்ல. உன்னோட முடிவுல நீ எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கியோ அதே மாதிரி என்னோட முடிவுல நான் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கேன். இனிமே இந்த காமினி உயிரோட இருக்க மாட்டான். காமினி, ஹலோ ஹலோ காமினி. பாத்தியாடி? இப்ப என்ன உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சரி வா வா. இதான் நடந்தது. சங்கவி கல்யாணத்துல எனக்கு அக்கறை இருக்கு. சங்கவி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இருக்கிற அக்கறையை விட காமினியோட உயிரை காப்பாத்துறது தான் எனக்கு பெருசா பட்டது. அந்த நேரத்துல காமினி கழுத்துல தாலியை கட்டுறத தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா காமினி கேட்கல. அவ முடிவுல அவ ரொம்ப தெளிவா இருந்தா. என்னால வேற எதுவும் பண்ண முடியலங்க. நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதா போயிடுச்சு. மத்தபடி இந்த கல்யாணத்தினால நம்ம 2 குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைங்க. என் பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு மாப்ள. அதுவும் அவ என் குடும்பத்துல பிறந்தவன் நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. காமினி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கே புரியலைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, சூழ்நிலை காரணமா தான் நாங்க இப்படி ஒரு முடிவே எடுத்தோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்க. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாப்ள, உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மன்னிக்கிறதும் மறக்கிறதும் மனுஷன் குணம் தானே. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை ஏத்துக்கிற அளவுக்கு கூட அவளை எங்களால ஏத்துக்க முடியாது. காமினி கல்யாணம் பண்ண விதம் தான் எனக்கு பிடிக்கல தவிர காமினி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள, போங்க. அவ தனியா இருப்பா. சரிங்க.
தமிழ், ஏய் என் மேல உள்ள கோபம் உங்களுக்கு போலியா தமிழ்? நான் பண்ணது தப்புதான், அது எனக்கே புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க கட்டின தாலி என் கழுத்துல தொங்குது. இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். இது நாள் வரைக்கும் காமினி செல்வேந்திரனா இருந்தனா, இன்னில இருந்து காமினி தமிழரசனா மாறிட்டேன். ஒரே நாள்ல ஒரு பொண்ணோட அடையாளமே மாறுதுல்ல. இந்த நாளுக்காக நான் எவ்வளவு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மண்ணாங்கட்டி, திருமதியா மாறுறது ஒரு பொண்ணுக்கு அடையாளம் இல்ல. ஒரு பொண்ணு சுதந்திரமா வாழ்றதுதான் அவளோட அடையாளமே. நான் தான் சுதந்திரமா இருக்கேனே. சுதந்திரமா வாழ்றதுக்கும் சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணி வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணமானா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிற கல்யாணம் தான் ஒரு வாழ்க்கையோட ஆரம்பம்னு நான் நினைக்கிறேன். சாக போற நீ என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்பா அம்மாவோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடி சாதிக்க போறோம்? உன்னோட சந்தோஷத்தை மட்டுமே நினைச்சு பாத்தியே, என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. உனக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை குட்டியை பெத்துக்கணும், என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதான உன் எண்ணம்? குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு குடும்பம் நடத்துறது மட்டும் என்னோட விருப்பம்னா நான் எதுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் உன் மேல வச்சிருந்தது உண்மையான லவ். தயவு செஞ்சு அதை கொச்சப்படுத்தாத. ஆமா, நான் உன்னை மிரட்டி 2 குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கெடுத்து என் அக்காவோட வாழ்க்கைய பத்தி நினைக்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? எங்க நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்ற பயம்தான். என் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் காத்துட்டு இருக்கலாம், எனக்காக நீ காத்துட்டு இருக்கலாம். ஆனா எதுக்கு உங்க அம்மா அப்பா காத்துட்டு இருக்கணும்? என்னைக்காவது ஒரு நாள் பொறுத்தது போதும்னு உனக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா? என் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைதான், ஆனா நடக்கலையே. இனிமேல் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னை இப்போ கல்யாணம் பண்ணது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன்னோட பொண்டாட்டிங்கிற அங்கீகாரத்துக்காக தான். நீ என்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயத்துலதான். சுருக்கமா சொல்லணும்னா உன்னை என் புருஷனா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். That's all. என்னைக்கு எங்க அக்கா கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊரு, இந்த உலகம், உங்க அம்மா அப்பா, எங்க அப்பா அம்மா யார் என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். குட் நைட். என்னாச்சு சிஸ்டர், எதுக்கு இப்படி கத்துறீங்க? டாக்டர், இங்க இருந்து பேஷண்ட காணோம். ஓமா, அந்த பாத்ரூம்ல இருக்க போறாரு பாருமா. ஓகே டாக்டர். டாக்டர், அங்கேயும் யாரும் கிடையாது. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
மாப்ள. எங்க குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் நடந்தா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். நீங்களும் காமினியும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க. உங்களுடைய கல்யாணம் தான் முறைப்படி நடக்கல. இனி நடக்க போறதாவது முறைப்படி நடக்கட்டுமே. தயவு செஞ்சு அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க மாப்ள. சரிங்க அத்தை. என்கிட்ட பேச மாட்டீங்க, மாப்பிள்ளை கிட்ட மட்டும் பேசுறீங்களா? எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். மாப்ள, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே உங்க அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஆமா மாப்பிள்ள, உங்க கல்யாணத்தை எப்படியோ நடத்தணும்னு உங்க அப்பா அம்மா எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க. ஆனா உங்க கல்யாணம் 2 குடும்பத்து ஆசைப்படியும் நடக்கல. இப்போ எங்க மனநிலைமையில தான் அவங்களும் இருப்பாங்க. உங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க மாப்பிள்ள. நாங்க எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்?